தலித்து மக்களை கோவிலுக்குள் நுழைய விடாமல் ஆதிக்க சாதியினர் தடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், இவங்களுக்கெல்லாம் சமூக நீதி இருக்குதா? பொதுவான இடத்தில் இருக்கிற கோவிலுக்குள் நுழைய முடியாத அக்கிரம சூழல், எங்கெங்க என்னென்ன சுரண்டணுமோ எல்லாத்தையும் சுரணும். மீசை நிறைய இருக்கு, 1 கிலோ மீசை 1 கோடி ரூபாய்னா கூட மீசையை வலிச்சு திமுகவில் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவனுக்கு தேவை துட்டு? மீசை மசுறு கொஞ்சமாக தான் இருக்கு, வேற மசுரை வெட்டலாமான்னு கூட இருக்கு. இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, அயோக்கியர்கள். தாமிரபரணி நதிக்கரையில 18 பேரை கொண்டீங்களே, யாரு? அது என்ன? அது பேர் என்ன? கரூரை இவர்கள் தான் நடத்திட்டு பழிய போடுறது. ரொம்ப ஈஸியா பழிய போடுறது. விநாயகன் படத்துடைய பாடல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, ஒரு பேரே வரலாறு. பாடல் வெளியான சில நிமிடங்கள்லேயே வந்து டிஎம்கே சென்னை அப்படிங்கிற அதை மிமிக் பண்ற மாதிரி வந்து இவங்க சைட்ல இருந்து ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. பணவாதிகள் பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் தான் நாங்க வரவேற்கிறோம். ப்ரொமோஷனாக தான் பார்க்குறீங்க. நாங்கள் அதை ஒரு ப்ரொமோஷன் எங்களுக்கு தான். ஊரே சுடுகாடு தான், தனித்தனி சுடுகாடை வச்சது நீ, சமூக நீதி பேசுறது நீ, கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுப்பது நீ, ஊருக்கு ஒரு கோயில் இருந்தாலும் ஜாதிக்கு அடையாளம் காணும். ஒரு தனி மனிதரை தாக்குவதற்கு 17.25 கோடியை பெண் நிறுவனம் செலவிட்டிருக்கிறதாக செய்திகள். இந்த 17.5 கோடி செலவழிச்சாங்க. இந்த பணத்தை துப்புரவு பணியாளர்கள் கொண்டே கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்க்கலாம். கோட்டையன் அவர்களைப் போல இன்னும் பலர் நம்ம கட்சியில் வந்து இணைய போறாங்க அப்படின்னு விஜய் அவர்களே சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர், முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர், சிட்டிங் எம்எல்ஏ 2 பேர் வர போறாங்க. 2 பேர். ஆமா, அமைச்சர் ஒருவரும் வருவதாக. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களுடைய வரப்போகிற படம் ஜனநாயகன் படத்துடைய பாடல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, ஒரு பேரே வரலாறு அப்படின்னு. இந்த பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாடல் வெளியான சில நிமிடங்கள்லேயே வந்து டிஎம்கே சென்னை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நல்லா ப்ளூ டிக்லாம் வாங்கியிருக்காங்க அந்த பேஜுக்கு. ஸோ அந்த பக்கத்துலேருந்து அந்த பாட்டில் வந்து அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி அதே டியூனு தான் வருது. அதை மிமிக் பண்ணுற மாதிரி வந்து இவங்க சைட்லேருந்து ஒரு பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த பாடல் தொடர்பாக உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லலாம். இப்போ ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அஃபிஷியலாகவே திமுகவுக்கோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கோ முதலமைச்சருக்கோ இல்லை மற்ற எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து அஃபிஷியலான ஒரு ஐடி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அஃபிஷியல் ஐடியிலேருந்து இது போடல. டிஎம்கே சென்னை அப்படிங்கிற பேரில் இருக்குது. பட் ப்ளூ டிக் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. நிறையா டிஎம்கே ஃபாலோவர்ஸ் தான் வந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சாங் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. குறைகள் சொல்வதற்கு குறைகள் இல்லாதவர்கள் குறைபட்டுக் கொள்கிறார்கள். ஒரு பாடல் வெளியீடு இருக்குது, அதை வந்து திமுக ஐடிவிங்க தான் அந்த வேலையை செஞ்சது. அது பெரிய விளம்பரம் தாவேக்காவிற்கு. அது மட்டும் இல்லை, ஜனநாயகன் படத்திற்கும் மிகப்பெரிய விளம்பரத்தை தந்த ஐடி விங் திமுக, அதற்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஊரே சுடுகாடு தான், தனித்தனி சுடுகாடை வச்சது நீங்கள், சமூக நீதி பேசுறது நீங்கள், கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுப்பது நீங்கள், ஊருக்கு ஒரு கோயில் இருந்தாலும் ஜாதிக்கு அடையாளம் காமிக்கிறீங்க. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அகரக்கோட்டலம் கிராமத்தில் தலித்து மக்களை கோவிலுக்குள் நுழைய விடாமல் ஆதிக்க சாதியினர் தடுத்திருக்கிறார். அக்கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவரை காலை 11 மணியிலிருந்து இரவு 8 மணி ஆகியும் கோவிலுக்குள் நுழைய விடவில்லை என்று அம்மக்கள் காவல்துறையிடம் முறையிட்டிருக்கிறார்கள். கோயிலுக்குள்ளேயே இன்னும் நுழைய முடியாத ஒரு சூழலை நான் கேட்குறேன். இவங்களுக்கெல்லாம் சமூக நீதி எதுக்குடா? இந்த ஆட்சியில் எதுக்கு பேசுகிறீங்க சமூக நீதியை பற்றி? சேரிக்கு தனிச்சுடுகாடுகள், பொதுவான இடத்தில் இருக்கிற கோவிலுக்குள் நுழைய முடியாத அக்கிரம சூழல். நீங்கள் ஒரு பாடல் வெளியிட்டிருக்கு, அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டு. எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? 17 கோடி பேர் அந்த பாடலை பார்த்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, 17 கோடி பேர் பார்த்துட்டான்னு வைத்தறிச்சல இப்படி ஒன்று கிளப்புறீங்க. அதெல்லாம் தூசியை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா
பிணத்தை உருவாக்கியவர்களை நீங்கள் தான் கரூரில். இப்ப நேரடியா நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குதான். நடத்தியவர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவது மட்டுமில்லை, கைது செய்யப்படுவார்கள் விரைவில், ரொம்ப சீக்கிரமா பொறுத்துருங்க. அப்போ தெரியும் யாரா புனநாயகம் யார் ஜனநாயகம் என்பது உங்களுக்கு புரியும். நான் கேட்குறேன், இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, பணநாயகம் அயோக்கியர்கள், தாமிரபரணி நதிக்கரையில் 18 பேரை கொண்டீங்களே யாரு? அது என்ன பணம் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அது பணம் இல்லையா, பிணம் இல்லையா? தண்ணீர்ல அடிக்க போட்டு கொண்டீங்களேப்பா உங்க ஆட்சியில, அது பேர் என்ன? அப்ப இவர்கள் என்னன்னா, கரூரை இவர்கள் தான் நடத்தியவர்கள், நடத்திட்டு பழிய போடுறது ரொம்ப ஈஸியா பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. தினம் ஈரோடை மாநகரில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் அல்ல, மாநாட்டில் பல லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீதி வென்றிருக்கிறது என்பதை இந்த பணநாயகவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புனநாயகம்னு அவன் பேசுனான். பணநாயகக்காரர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். ஏன்னா கொள்ளையடிக்கணும்ல, அடுத்தோம் எங்கெங்க என்னென்ன சுரண்டணுமோ எல்லாத்தையும் சுரண்டணும். மீசை நிறைய இருக்கு, 1 கிலோ மீசை 1 கோடி ரூபாய்னா கூட மீசையை ஒழிச்சிருவான் எல்லாரும் திமுகவில், தெரியுமா உங்களுக்கு? ஆள் பிடிச்சிட்டு வந்து சரைச்சிருவாங்க முடிய கூட. ஏன் அவனுக்கு தேவை துட்டு. மீசை மசுறு கொஞ்சமாக தான் இருக்கு, வேற மசுரை வெட்டலாமான்னு கூட வெட்டிடும். பணம் எங்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் பமாத்து வேலையை செய்து பணநாயகத்தை உருவாக்குவார்கள். அப்படியே கொடுக்காதவர்களை புனநாயகமாக ஆக்குவதே இவர்கள் தான். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நடத்தியவர்கள். அதற்கு திருவேங்கடத்தை பழிதீர்த்தவர்கள். நெல்லை சீமையில் தீபக் பாண்டியனை படுகொலை செய்தவர்கள். அதற்கு பழிதீர்ப்பதற்கு பல பேரை தேடிக்கொண்டிருக்கிற இந்த பிணவாதிகள், பணவாதிகள் பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் அதை ஒரு ப்ரொமோஷன், எங்களுக்கு தான் விளம்பரம். இந்த 17.5 கோடி செலவழிச்சாங்கல்ல கரூர் இன்ஸ்டண்ட்டுக்கு, விஜய் மட்டுமே வச்சு தாக்கணுங்கிறதுக்காக, அந்த பணத்தை துப்புரவு பணியாளர்கள் கொண்டே கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்களே. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தனி மனிதரை தாக்குவதற்கு 17.25 கோடியை பெண் நிறுவனம் செலவிட்டிருக்கிறதாக செய்திகள், நான் சொல்லலை. அதாவது ஆன்லைன்ல இந்த மாதிரியான பரப்புறதுக்காக இப்ப இதுக்கும் ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க. எப்படி இதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் விலை பேசிப்பான். இந்த மாதிரிலாம் ரெடி ஒரு சின்ன வீடியோ தான் சார், ஏஐல போட்டா கூட உடனே வந்துருது. இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு. ஆமா, அவங்க கணக்கு காட்டுவாங்க. இப்ப திட்டமெல்லாம் எப்படி தெரியுமா நடக்குது? ஒரு பாலம் கட்டுறான், 30 கோடி ரூபா பாலம்னா பட்ஜெட்ல 80 கோடி போடும், 50 கோடி எனக்கு கொடுத்து 30 கோடியில் 15 கோடி நீ எடுத்துக்க, 15 கோடியை பாலத்தை கட்டும். பக்கவா இருக்குல்ல? திட்ட மதிப்பீடுகளே கொள்ள இவர்கள் பணநாயகம் பேசுகிறவர்கள், புனநாயகத்தை நடத்துபவர்கள், ஜனநாயகத்தை விமர்சனம் செய்வார்கள். இப்போ இறுதியான கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் பேசும்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க, ரொம்ப காலம் வந்து அரசியலில் இருந்தவங்க, ஒரு மூத்தவங்க, நம்ம கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இன்னும் பலர், செங்கோட்டையன் அவர்களைப் போல இன்னும் பலர் நம்ம கட்சியில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லிட்டார். நானே இதை ஒரு சிலர்கிட்ட கேள்வியாக கேட்டிருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாரு, இன்னும் அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கிறவங்களை வந்து அவர் கூட்டிகிட்டு வருவாருன்னு சொல்கிறாங்களேன்னு. இப்போ விஜய் அவர்களே சொல்லும்போது எனக்கு அது ஓகே, அப்போ இன்னும் ஏடிஎம்கேலேருந்து தான் நிறைய பேர் வர போகிறாங்களோன்னு தோணுது. விஜய் அவர்களும் அதை நினச்சி தான் சொல்கிறாரா எப்படி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் பேரை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர இருப்பதாக தகவல். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்எல்ஏ 2 பேர் வர போறாங்க. 2 பேர். ஆமா, அமைச்சர் ஒருவரும் வருவதாக உறுதியான தகவல்கள் விரைவில் வெளிவரும். பொறுத்திருக்க, கொஞ்சம் பொறுத்திருங்க, எல்லாமே நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தை அறிவுமிக்க தேசமாக மாற்ற வேண்டும் என்று துடியாய் துடித்து கொண்டிருக்கிற ஆய்வாளர்களும் இந்த இயக்கத்திற்குள் வருகிறார்கள். சமூக செயற்பாட்டாளர்கள் வருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற அக்கிரமங்களை தோலுரித்து காட்டுகிற முன்னணி சிந்தனையாளர்களும் இந்த களத்திற்குள்ள வர்றாங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற தமிழர்களுடைய தத்துவ கோட்பாடு நடக்கிற போது தானாக எல்லாம் மாறும். அன்றைக்கு தமிழன் தலை நிமிர்வான். பொறுத்திருந்து பாருங்க. வர இருக்கிற
வல்லுநர்களும் வர இருக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களும் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு களம் காண வருகிறார்கள். கையெடுத்து வரவேற்கிறார்கள் தமிழக வெற்றிகளை. நன்றி. நன்றி.